Hi friends, இந்த வீடியோவில் நாம் TNEA வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலாவதாக மாணவருக்கு இமெயில் ஐடி தேவை. இமெயில் ஐடி இல்லை என்றால் உடனடியாக அதை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுதான் உங்களுடைய யூசர் ஐடியாக இருக்கும். இதன் மூலமாகத்தான் TNEAவின் செயல்முறைகள் உங்களுக்கு தெரிய வரும். இரண்டாவதாக மொபைல் நம்பர். உங்களுடையது அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய நம்பரை பதிவு செய்யலாம். SMS வருவதற்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் OTP வருவதற்கும் இந்த பதிவு முக்கியமானது. மூன்றாவதாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட். ஆன்லைன் அல்லது DD மூலமாக TFC சென்டருக்கு சென்று பணம் செலுத்தலாம். OC, BC, BCM, MBC மற்றும் TNC கம்யூனிட்டியில் உள்ளவர்களுக்கு 500 ரூபாயும், SC, SCA, ST கம்யூனிட்டியில் உள்ளவர்களுக்கு 250 ரூபாயும் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. தேவையான டாக்குமெண்ட்ஸ் மற்றும் சர்டிபிகேட்ஸ் உங்களிடம் தயாராக இருந்தால் ஒரே நாளிலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலாவது உங்க பிரவுசரை ஓபன் பண்ணி tneaonline.org என்ற வெப்சைட்டுக்குள்ள நீங்க நுழையணும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய TNEA வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இருக்கும். அதுல கீழே பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் BE BTech ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற லிங்க் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு கொண்டு போகும். அதுல பாத்தீங்கன்னா முதலாவது உங்களுடைய பெயரை கேட்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய மொபைல் ஃபோன், மாணவர்களுடைய மொபைல் ஃபோனை நாம இங்க கொடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயிலை நீங்க டைப் பண்ணணும். உங்க இமெயில் தான் உங்களுடைய யூசர் நேம், அதனால இரண்டாவது முறையும் அதை நீங்க டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ நீங்க பிறந்த தேதியை அதுல செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து 2 கேள்விகள் இருக்கிறது. நீங்கள் +1 தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஸோ அதற்கு ஆம் இல்லை என்ற பதில் கொடுக்கணும். +2 என்ன கல்வியின் கீழே படிச்சீங்கன்றதை நீங்க தேர்வு செய்யணும். ஒருவேளை ஸ்டேட் போர்டா இருக்கலாம், இல்ல CBSE இருக்கலாம், இல்ல ICSE, இல்லைன்னா அதர்ஸா இருக்கலாம். ஸோ அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பபெட், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் கட்டாயம் இருக்கணும். மினிமம் 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். இதை வச்சு நீங்க உங்களுடைய பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் கரெக்டா எழுதிருக்கிறீங்களான்னு கேட்கும். அது எழுதிருந்தீங்கன்னா நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஒருவேளை எதையாவது மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா தகவல்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் இமெயிலுக்கு ஒரு 6 இலக்க OTP வந்திருக்கும். அதை நீங்க என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி லாகின் பேஜுக்கு வரும். அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வரும். இதுல தான் உங்களுடைய டீடைல்ஸை நீங்க என்டர் பண்ணணும். முதலாவதாக பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்க என்டர் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் லாக்டா இருக்கும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பவே அந்த டீடைல்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ முதல்ல உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்க கொடுக்கணும். அது ஆப்ஷனலாக தான் இருக்கு. டேட் ஆஃப் பர்த் லாக்டில் இருக்கு. தொடர்பு முகவரியை நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிரந்தர முகவரி. ஸோ தொடர்பு முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்றா இருந்துச்சுன்னா சேம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்றத டிக் பண்ணீங்கன்னா அது ரெண்டுமே என்டர் ஆயிரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற மாநிலம், உங்களுடைய மாவட்டம், நீங்கள் இருக்கிற தாலுகா, அடுத்து உங்களுடைய பின்கோடை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற சொந்த மாவட்டம் என்னன்றதை கொடுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்தோடைய குடிமை நிறைய நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஜெண்டர், அடுத்து உங்களுடைய தாய்மொழி என்ன என்பதை நீங்கள் தெரிவு செய்யணும். அடுத்து உங்களுடைய குடியுரிமை இந்தியரா, ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவிட்டி தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இல்லை பிற மாநிலத்தை சேர்ந்தவரான்றதை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதத்தை நீங்கள் தெரிவு செய்யணும். அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தீங்க, OC, BC, MBC, DNC அந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் என்னன்றதை நீங்கள் தெரிவு செய்யணும். அதை தொடர்ந்து உங்களுடைய ஜாதி சான்றிதழ் எண்ணை நீங்கள் ஃபில் பண்ணணும்.
உங்களுடைய தந்தையின் பெயர் மற்றும் தாயின் பெயரை வந்து இன்புட்டாக கொடுக்கணும். உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லைன்னா கார்டியனோட செல்ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா சரியாக இருக்கும் பட்சத்தில் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த தகவலுக்கான பக்கத்துக்கு போகும். அது என்னென்னா சிறப்பு ஒதுக்கீடு தகவல். ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் சிறந்த விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கான இடஒதுக்கீடின் படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி முன்னாள் இராணுவ வீரர் உடைய பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் படி கேட்கணும்னா கொடுக்கலாம். அதே போல் டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக இருந்தீங்கன்னா அதுக்கானதை கொடுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் கேட்கும். ஸோ தமிழகத்தில் உள்ள சேவை மையங்களில் நீங்கள் எங்கே வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் செலக்ட் பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு சென்னையில் உள்ள கல்லூரியில் தான் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்னு அடுத்த பக்கத்துக்கு போகலாம். ஸோ அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். ஸோ உதவித்தொகை சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்பாங்க. முதலாவது உங்கள் பெற்றோரின் தொழில் என்ன என்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ஆண்டு வருமானத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியா அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லணும். அடுத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வேணுமா அப்படின்ற நீங்கள் தகவலை கொடுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு கல்வி கடன் பெற வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது. சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக உங்கள் பயின்ற பள்ளியை பற்றின தகவல் கேட்பாங்க. அரசு பள்ளியா அல்லது பிரைவேட் பள்ளியான்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி இருப்பிடத்தின் குடிமை நிலையை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆவதுலேருந்து 12ஆவது தமிழ்நாட்டில் படிச்சிருக்கிறீர்களான்னு கேட்கும். ஸோ 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதற்காக இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 6லிருந்து 8 வரை ஆர்டிஇ மூலம் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறீங்களா, 9லிருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளியில் பயின்றுள்ளீர்களான்ற கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க 6லிருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கிறீங்களான்ற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. 3 கேள்விகளுக்கும் எஸ் ஆர் நோன்னு நீங்க பதில் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க 6ஆவதுல 12ஆவது வரைக்கும் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்கன்றத ஒவ்வொரு வருஷமா நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஸோ முதலாவது நீங்க தேர்ச்சி பெற்ற ஆண்டு, எந்த 6th ஸ்டாண்டர்ட் எப்போ தேர்ச்சி பெற்றீங்கன்னு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த மாநிலத்தில் அந்த பள்ளிக்கூடம் இருந்துச்சு, எந்த மாவட்டத்தில் இருந்துச்சு, எந்த பிளாக்கின் கீழே வருதுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த இதில் உங்களுடைய ஸ்கூலோட பேரை ட்ராப் டவுனில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொழியில் படிச்சீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ இப்படி 6லிருந்து 12 வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஒருவேளை 6லிருந்து 12 வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல்ன்ற இடத்துல இருக்கிற செக் பாக்ஸை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் அதே ஸ்கூல் நேம் வந்து வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்க 6லிருந்து 12 வரைக்கும் உள்ள ஸ்கூலை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பேஜுக்கு வந்து வரும். ஸோ அதில் முதலாவது நீங்க என்ன தகுதி தேர்வு எழுதியிருக்கிறீங்க, எந்த போர்டின் கீழே எழுதியிருக்கிறீங்கன்றதை செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் கொடுக்கறதுக்கு கீழே வரும். ஒருவேளை அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன போர்டுன்றதை நீங்கள் எழுத வேண்டியது வரும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் மாணவராக இருந்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரோல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணலாம். அதுக்கடுத்து எந்த வருடம் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்கன்றதை கொடுக்கணும். 2025ஆம் ஆண்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய மதிப்பெண்கள்லாம் கேட்காது. ஒருவேளை பழைய வருடமாக இருந்ததுன்னா அது நீங்கள் உங்களுடைய +2 மதிப்பெண்ணை நீங்கள் குறியிடுற மாதிரி சொல்லும். தேர்ச்சி பெற்ற ஆண்டுக்கு அடுத்து நீங்கள் என்ன பாடப்பிரிவு +2ல எடுத்திருக்கிறீங்கன்றதை செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த லாங்குவேஜில் படிச்சீங்கன்றதை செலக்ட் பண்ணணும், தமிழா இங்கிலீஷா அதர்ஸான்றது. அடுத்து நீட் தேர்வு, ஜேஇஇ தேர்வு, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிக்கான காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இது மாதிரி ஏதாவது தேர்வை நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னா எஸ்ஆர் நோன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எம்இஸ் நம்பரை வந்து நீங்கள் வந்து குறியீடு செய்யணும். ஸோ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 12ஆவதுல உங்களுக்கான இஎம்ஐஎஸ் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஒருவேளை இஎம்எஸ் ஐடி இல்லைன்னா அதுக்கான நீங்கள் காரணத்தை குறிப்பிடணும். ஒருவேளை முந்தின ஆண்டுகளில் தகுதி பெற்ற மாணவர்களாக இருப்பீங்கன்னா சில நேரத்தில் இருக்காது. அதுக்கான காரணம் என்னன்றதை நீங்கள் எழுதணும். அடுத்தது உங்ககிட்ட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரை வந்து என்டர் பண்ணணும். அது ஆப்ஷனலாக தான் வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ 5 வருடம் தமிழ்நாட்டில் படிக்காதவங்க இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ எல்லா தகவலும் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ பேஜில் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த 5 பக்கத்தில் கொடுத்த தகவல்களை நீங்கள் ஒரு முறை சரி பார்த்து கொள்ளலாம். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அகடமிக் இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு எல்லா தகவலும் சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டினியூ டு பேன்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கண்டினியூ டு பேன்னு கொடுக்கும்போது ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதையும் மாற்ற முடியாது. ஸோ அதனால் இந்த ப்ரீவியூ பேஜில் உங்களுடைய தகவல்கள் சரியாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒருவேளை தவறு இருந்துச்சுன்னா பேக் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த தகவலை போய் மாற்றிக்கொள்ளலாம். ஸோ எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டினியூ டு பேன்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்கு போகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேமெண்ட் கேட்வே இருக்குது. கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், HDFC பேங்க் என்று. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாறும். ஸோ எந்த பேமெண்ட் கேட்வேன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கேட்வேயில் உள்ள பேமெண்ட் சைட்டுக்கு போகும். ஸோ அதில் நீங்கள் எதன்படி பேமெண்ட் பண்ணுறீங்க, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, நெட் பேங்கிங், UPI, ஸ்கேன், இப்படி எதுலனாலும் நீங்கள் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்ன்ற பேஜ் வரும். ஸோ அந்த பேஜ் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்கள் TNEA வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கும்போது ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதில் டவுன்லோட் நவ் அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷனின் அடுத்த கட்டமாக ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை அப்லோட் செய்ய வேண்டும். அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அடுத்து வரும் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.